மக்களை அரசியல் வயப்படுத்துவதற்கு கலை பண்பாட்டை பயன்படுத்த முடியும் என தன்னை ஒரு கருவியாக ஆக்கிக் கொண்ட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. முதலாவதா இந்த படத்தை எடுத்த டிரெக்டருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா நான் தொடர்ந்து சினிமாக்குள்ள வந்தோடனே வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி நிறைய பேசிட்டே இருப்பேன். ஸோ அதோட தொடர்ச்சியா இந்த படம் இருக்கிறது. நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் வந்து மனோஜ் ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா நம்ம யோசிக்கிறதே என்னன்னா, ஆர்ட்ன்றது என்ன, ரொம்ப கான்சியஸா கிரியேட் ஆகுது தான். கான்சியஸ்னஸ் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா சமூகத்துல இருந்து தான் கிரியேட் ஆகுது. கான்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சமூகத்துல நமக்கு முன்னாடி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்றது. அப்போ ஒரு கான்சியஸ்னஸோட ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அதை பத்தி பேசாமலேயோ, அதை பத்தி எழுதாமலேயோ, அதை பத்தி உரையாடாமலேயோ நகர்ந்து போறது வேணா நீ வேணா தப்பிக்கலாம், இல்ல இது வந்து இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனா உன் மனசுக்குள்ள அது உள்ள போச்சுன்னா டெஃபினட்டா அது வெளியே வரும். அந்த வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது, இங்க ஒரு உந்துதல் தேவைப்படுது. அதுக்கு ஒரு மாடல் இல்லாம இருந்தது இங்க. ஏன்னா வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. அந்த ஸ்பேஸை உருவாக்க தான் நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த ஸ்பேஸ்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனா யாழ் இருக்கிறத வந்து நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யாழ் வந்து தொடங்குனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா வந்து அது தொடங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா அதை ஃபார்ம் பண்ணி ரொம்ப சரியான திசையில நீங்க கொண்டு போறீங்க. நீங்க நினைச்சிருந்தா அந்த படத்தை வந்து பாதிலேயே டிராப் பண்ணிருக்கலாம். ஏன்னா எப்பவே எடுத்தது அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு யாழில. குறிப்பா மனோஜ் அந்த பினான்சியலா ரொம்ப ஒரு பிரச்சனையில தான் வந்து இந்த யாழி நிறுவனம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மேல பெரிய அக்கறை இருக்கு எனக்கு. அது என்னன்னா, அந்த அக்கறை வந்து இந்த மாதிரியான ஒரு படமா வெளியே வரப்போ ஒரு பெரிய நம்பிக்கையா மாறுது. நிச்சயமா வந்து யாழி வந்து இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய போகுது அப்படின்றத ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. யாழில இருக்கிற ஒவ்வொருத்தரும், மோஸ்ட்ல இருந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க. அண்ட் வந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். அண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தை வந்து சமூகத்து மேல ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க வந்து செய்யணும். ஆர்ட் ஏரியாவில் வந்து பயங்கரமா நீங்க விளங்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். செமையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அது நெஞ்சு வலிச்சு இது எங்க அதை தேம்பி உடஞ்சி அழுந்துட போறோமோன்ற அளவுக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த இம்பாக்ட் அப்படின்றது என்ன தெரியுமா, அது அதோட வறுமையை பத்தி பேசுறதோ அப்படி கிடையாது. அந்த இம்பாக்ட் எங்கன்னா, ஏன் கவனிக்கப்படாமல் விட்டோம் நம்ம, அதுதான் அந்த பெயின். வேற எதுவுமே என்னையே இவங்க கவனிக்கல, இந்த கவனிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன கிரைட்டீரியா இருக்கு என்ன கவனிக்கிறதுக்கு, என்ன இங்க ஏன் என்ன வந்து கவனிக்காம போன நீ, எதுக்கு இந்த ஃபார்ம் வந்து இந்த ஆர்டிஸ்ட் ஏன் வந்து ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு லீட்ல இல்ல, ஏன் இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பின்னாடி போயிட்டாரு, ஏன் தெரியாமலே போயிட்டாரு, எப்படி இந்த ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடி வந்து நிப்பாரு, ஏன் இந்த ஆர்டிஸ்ட் பாடுற இந்த வார்த்தைகள் இது ஏன் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து அவசியம் இல்லாம போச்சு, ஏன் மெயின் ஸ்ட்ரீம்ல இது வந்து உள்ள வரவே இல்லை, இது ஏன் ஒரு ஆர்ட் ஃபார்மா நம்ம வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற பெயின் தான் எனக்கு வந்து பயங்கரமா இருந்தது. அதுதான் வந்து அப்படியே நெஞ்செல்லாம் வலிச்சுது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து இப்போ இவன் அறிவு வந்து சொல்றான்ல, சம்டைம்ஸ் வந்து அவனுடைய நெருக்கடிகளுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை பாக்குறப்ப வந்து நமக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று இருக்கோம். ஆனா இதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் நான் பாக்குறேன். அறிவு அப்படின்றது வந்து அறிவா இருக்கட்டும், இப்ப இந்த படமா இருக்கட்டும், இல்ல தலித் சுப்பையா அவர்கள் வாழும் காலத்துல வந்து தெரியாம போனாலுமே இந்த இடத்துல அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியாவது வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு தெரிகிற ஒரு இடத்துக்கு போய் நிக்குது இல்ல, அட்லீஸ்ட் இதுதான் ஒரு பெரிய வெற்றியா நான் வந்து பாக்குறேன் நானு. சோ இது யாரோட பிரச்சனைனா இந்த சமூகத்தோட பிரச்சனை தான், நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த சமூகம் நமக்கு வந்து இதெல்லாம் ஆர்ட்னு சொல்லி கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம தான் இது ரொம்ப லேட்டரா புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் ஆர்ட் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரொம்ப லேட்டரா புரிஞ்சுக்கிறோம். அந்த கான்சியஸ் ஆகிறதுக்கே நமக்கு லேட் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் ஆர்ட்டே கிடையாது, இந்த வடிவத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பயங்கரமா
நம்மள எப்படி நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணி ஊருக்கு வெளியே வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பாடுற பாட்டு, எழுதுற எழுத்து, வாழுற வாழ்க்கை எல்லாமே லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். மண்டையில போட்டு போட்டு நம்ம பேசுறது, நம்ம பழகுறது எல்லாமே பிரச்சனைக்குரியதா மாத்தி வச்சிருக்கிற சமூகத்துல இது நல்லது, இது பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறதுக்கே நம்ம வந்து பல வருடங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கடக்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த கான்சியஸ் வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 16 வயசு 17 வயசு ஆக வேண்டியது இருக்கு. சின்ன வயசுலயே வந்திருக்கணும் நானு. 1வது படிக்கிறப்ப இல்ல வந்து 4வது படிக்கிறப்பவே வந்து கானா பாட்டு வந்து பயங்கர அற்புதமான பாட்டா எனக்கு இருந்திருக்கணும். ஆனா அப்படி இல்லவே இல்லை. என் அப்பா வந்து என் வீட்லயும் குடும்பத்திலயும் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடாதன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து எவ்வளவு ஒரு மோசமான சமூகம்ல இது. நமக்கு வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஆர்ட்டையே நமக்கு இழிவா சொல்லி கொடுத்துருக்குது. மோல் அடிக்கிறது இழிவுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆர்ட். ரொம்ப ஈஸியா யாருமே சொல்லி கொடுக்காம நமக்கு பழகின ஒரு ஆர்ட் அது. யாருமே சொல்லி கொடுக்காம பேசின பழமொழிகள் இருக்குது, பேச்சு வழக்கு இருக்குது, மொழி இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்லயே இந்த ஸ்கூல் டீச்சர் வந்து நம்மள வந்து முதல்ல இப்படி பேசாத, சேரில இருந்து நீ வரையா, உன் பாஸ் எப்படிதான் இருக்குமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அங்கேயே கட் ஆகுது. சோ அப்ப வந்து அங்கேயே எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகுது. நான் எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓ நம்ம எப்படி பேசணுமா, இல்ல அப்படி பேசணுமா, ஓ அந்த மாதிரி பேசணுமா, எவ்வளவு சிக்கலுக்குள்ள வந்து நம்ம வந்து மாட்டின்னு இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுல இருந்து நம்ம பேசுறது கரெக்ட் தப்பு, இல்ல நம்ம பாடுறது கரெக்ட் தப்பு, இந்த இது நம்ம இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு ஸ்டடி தேவைப்படுது. அப்போ ஒரு 16 வயசுல 17 வயசுல நம்ம வந்து புரிஞ்சுனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ஸ்டேஜ் பண்றப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு முன்னாடி பல தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை பாபா அம்பேத்கரை நான் எப்பவுமே பார்ப்பேன். அந்த நம்பிக்கையில இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதுனால அந்த மாடலை கிரியேட் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்றோம். அந்த மாடல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்குள்ள வந்து நிக்குது. இன்னைக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல டிஸ்கஸ் பண்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்முடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆர்டிஸ்ட் வந்து டெஃபினட்டா ரொம்ப கான்சியஸா நம்ம வந்து இயங்க வேண்டியது. அந்த கான்சியஸ்னஸ்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. கோணங்களை வந்து நம்ம திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க எந்த கதைகள், எந்த பாடல்கள், என்ன இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்கு நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்போ எதிரா ஒரு விஷயத்த நம்ம வந்து உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த உருவாக்குறதுல இருந்து பெரிய நம்பிக்கைகளை வந்து உற்பத்தி செய்ய வேண்டியது இருக்கு. அந்த நம்பிக்கை தான் வளரும் தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறுது. அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்க, அவங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து விட்டு வேற எதையும் நோக்கி ஓடுறதுக்கான வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம தொடர்ந்து வந்து இங்க தமிழ் சூழல்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. சாதியை பற்றி பேசுவதாலே நம்ம வந்து சாதி முத்திரை குற்றப்படுற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு இழிவை பத்தி பேசுறதுனாலே இவனுக்கு வேற வேலையே இல்லை, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சொல்ற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்றது மூலமா அவங்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா நான் அதை பேசாம இருக்கணும்ன்றதுதான். நம்ம அப்படி பாடாம இருக்கணும்ன்றது, அப்படி கூடாம இருக்கணும்ன்றது. அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம், கூடுவோம், பேசுவோம், என்னன்னாலும் பண்ணுவோம். இது எங்க ஸ்டேஜ். அது எங்களுக்கான ஸ்டேஜ் நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது தலிசுபாய் அவர்களோட பாடல் தான். சிங்கத்தை அது குகையில் சந்திப்பது வீரமாடான்றது எவ்வளவு பெரிய முக்கியமானது. RSSக்கு வந்து சம்பவம் செஞ்சவரு எங்க ஐயா. புரியுதா? சும்மா நம்ம எது சொன்னாலுமே வந்து பின்னாடி அவருகிறான் எப்ப எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு அசமத்துவம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பத்தி கேள்வி கேட்டா இவன் வந்து இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு வடிவமா இங்க இருக்கு. எதை பத்தி கேள்வி கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்கிற? அப்ப உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. பிரச்சனை நடக்குதுயா. இந்த 3 நாள்ல கடந்த 4 நாள்ல வந்து தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை தமிழகத்துல மிக மோசமா நடந்திருக்கு. அதை பத்தி நீ என்ன பேச போற? எப்ப பேச போறீங்க நீங்க? அதை பத்தி பேசினாலே வந்து யாரும் உங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு உண்மைக்கு எதிராக ஒரு உண்மை இங்க கிடையவே கிடையாது. உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை கிரியேட் பண்ற. அந்த பொய்யை கிரியேட் பண்ணி உன்னுடைய வலைதளங்கள்ல சோசியல் மீடியால நீ பேசி இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தை உருவாக்க முயற்சி பண்ற. மாற்று கருத்தை உருவாக்கி முயற்சி பண்ணி அது சோசியல் மீடியால போட்டு உடனடியாக மக்களை தீர்ப்பு எழுத வைக்கிறாங்க. இது நடக்கவே இல்லை, இது ஒரு பொய்யான ஒரு மாயையை உருவாக்குறாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அக்செப்ட் பண்ணும். இங்க என்ன பிரச்சனை இருக்கு? எதுக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்பணும்? சும்மா அப்படி போயிருதுக்கு ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏன் விரும்புறோம்? ஏற்கனவே இருக்கிற ஆட்சி
ரொம்ப மோசமான ஆட்சியா இருக்கிறதுனால, இங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதுனால, அப்போ ஒரு புதிய ஆட்சியை விரும்புறோம். அப்ப சமூக நீதியை கோருகிற ஒரு ஆட்சியை விரும்புறோம். அப்ப சமூக நீதியை கோருகிற ஆட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறம், இங்க சாதிய தீண்டாமைகளும், இங்க சமத்துவத்துக்கு எதிரான ஒரு ஃபார்ம்களும் அதிகமா இருக்குதுன்னா, அதை கேள்வி கேட்கிற உரிமையை முதல்ல நீங்க தரணும். அந்த கேள்வி கேட்கிற உடனே முதல்ல எதிரியா மாத்தக்கூடாது. அந்த கேள்வியே தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கணும் எதிரியா மாத்துறது, கேள்வியை தப்புன்னு சொல்றது, கேள்வி கேட்கறவங்க பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்குன்னு சொல்றது, அதுக்கு ஒரு பல பொய்களை கூட்டிட்டு வந்து நிறுத்துறது. இவன் எங்க போனான்? நேத்து கூட நான் வந்து யாரோ ஒருத்தர் நேத்து ஒரு கேள்வி கேட்டோடனே உடனே ஒருத்தர் எழுதுறாரு, நீ அமெரிக்கா போனப்பவே எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு நான் போனதுக்கும் கேள்வி கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருவேளை அமெரிக்கா நான் போயிட்டு அங்க கருப்பர்கள் பட்ட இல்ல கருப்பர்கள் ஏற்படுத்திய புரட்சியை படித்ததுனால் நான் கேள்வி கேட்கிறேன். நீ அப்படியே நான் வச்சுக்கலாம் அது. சோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது கான்சியஸ் அந்த தன்மையோட அணுகுறோம். அதோட பெயின் அதிகம். நீ வேடிக்கை பார்க்கறதுக்கும் அதுல அதுல அதுலயே கிட்டத்தட்ட எனக்கு என்ன 42 வயசு ஆகுது. நான் எதுக்கு இப்போ வரைக்குமே அதை தூக்கி சுமந்துங்கன்னு பேசிக்கின்னு தொடர்ந்து வந்து காலையில எழுந்தவனே வந்து அவனை வெட்டான், இவனை வெட்டான், ரத்தத்தை பார்த்துக்கிட்டு கையை வெட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு அது கேட்கறப்போ மண்டை என்ன வலிக்கும்னு யாருக்காவது எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா நீங்க? அந்த யோசனையில இருந்து ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் நீ எனக்கு என்ன விடுதலை வாங்கி தந்துட முடியும்? அப்ப எனக்கான விடுதலையை நான் கோருவேன்ற நானு. எனக்கான விடுதலையை நான் பெற வேண்டிய காலகட்டம் இது. அப்போ எனக்கான விடுதலையை கோருகிற இடத்துல நான் இருக்கிறப்போ என்னுடைய மொழியில எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுவேன். அந்த டிமாண்டுக்கு நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கோ. இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் எதனால சொல்லிக்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய குரலுடைய அடர்த்தியை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீ யோசிச்சு பாரு, இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் கூட வந்து தொடர்ந்து இங்க பிரச்சனை இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அங்க தென் மாவட்டங்கள் சைடு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நானு. சோ வந்து ரொம்ப இயல்பா இருக்கு. தெருவா இருக்கு. இத மாற்றுவதற்கு நம்ம கிட்ட என்ன திட்டம் இருக்கு? இத நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற சாதி வேறுபாடுகளை களைவதற்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நோக்கி நம்ம நகரணும் இல்லையா? ஏன் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் யோசனைகளும் இல்லை? நலத்திட்டங்கள் வழங்குவதன் மூலமாக இங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளால வந்து ஒழிச்சிட முடியுமா? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னு ஒரு யுக்தி இருக்குது. அந்த கையாளுறது மூலமா இதை வந்து உடனடியா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நம்மளால முன்வைக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் உடனடியா ஒரு பிரச்சனையை வந்து கையாளுறது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண மூலமாக ஒரு விஷயத்த வந்து ஒரு பாசிட்டிவான நோக்கி இடத்த வந்து நோக்கி நகரலாம். ஆனா என்ன நடக்குது இங்க? உடனே அந்த பிரச்சனை அதனால நடக்கல, இது வேற ஒரு பிரச்சனையால நடந்தது. அந்த பையன் புல்லட்ல போனா கையை வெட்டாங்க. அவன் ரொம்ப கிளியரா பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வந்து ரொம்ப கிளியரா இருக்குது, ஓப்பனா இருக்கு. நான் வந்து பைக் ஓட்டுனதான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனாலதான் கையை வெட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா காவல்துறை சொல்லுது அவன் வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா அதனால வெட்டான். பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டதுனால அதை கையை வெட்டான். சரி, அதுல என்ன இப்போ? சோ பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டனால ஏன் கையை வெட்டுறான்? அப்ப அந்த அளவுக்கு அவன் சமூகத்தில் வந்து ஈஸியா வெட்டுற அளவுக்கு அவனுடைய நெருக்கடி என்னவா இருக்கு? அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நீ கண்டுபிடி, நீ சொல்லு. அப்ப கையை வெட்டுறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? ஜாதியில் இருந்தாலும் வெட்டான் தான் பிரச்சனையா? அப்ப இதுல 2 பார்வைகள் இருக்குல்ல. அந்த 2 பார்வையின் படி பார்த்தாலுமே அது மிகப்பெரிய குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு முதல்ல தீர்வை தேடாம வந்து முதல்ல வந்து சமூக என்ன சொல்றது, சோசியல் மீடியால உடனே வந்து அந்த செய்தியை வந்து இதனால் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்லி உடனே தீர்ப்பு எழுதணும். சோசியல் மீடியாவில் தீர்ப்பு எழுதிட்டா அது குற்றத்திலேயோ இல்ல வழக்கு மன்றத்திலேயோ என்ன ஆகுதோ அதை பத்தி கவலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து உடனடியா அரசு இந்த மாதிரி ஒரு சாதி பிரச்சனை இங்க நடக்கல அப்படின்றது காட்டுறது மூலமா நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? இந்த பதிலை கோருவது எங்களுடைய அடிப்படை நியாயம், எங்களுடைய உரிமை. இது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம வந்து பேச முடியுமா? இதேதான் வேங்கவயல்லையும் நடந்தது. எல்லா பிரச்சனைகளும் இதுதான் நடக்குது. சரி, வேங்கவயல் பிரச்சனை பயங்கரமா ரொம்ப மோசமான பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நடுவர் மன்றத்துக்கு போயிடுச்சு. அங்க வந்து இன்னும் தீர்ப்பு வந்து அதாவது விசாரிக்கவில்லை, வெறும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சிபிஐ அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து சிபிசிஐடி தானே, சிபிசிஐடி என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரு குற்றப்பத்திரிகை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப வந்து யார் வந்து குற்றம் சாட்டினாங்களோ அவங்கதான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதனால்தான் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா
சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றது, அவங்க வந்து பேசுற வீடியோக்களை லீக் பண்றது, அதை பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி விட்டு, இப்போ வந்து அவங்க தான் வந்து யார் வந்து குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை மக்களை எழுத வைக்கிறதுக்கு ஒரு ஒரு யோசனை இருக்குல்ல. அப்ப நடுவர் மன்றம் எதுக்கு? அப்ப நீதிமன்றம் எதுக்கு? அப்ப ஏன் அரசு வந்து நீதிமன்றத்துல போயிட்டு வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும்? சிபிசிஐடி அது மக்கள்கிட்டே தாக்கல் செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும் வரை குற்றம் அதாவது விசாரிக்கும் வரை இவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. உடனே வந்து தீர்ப்பு எழுதி முடிச்சிடணும். தலித்துகள் தான் இங்க குற்றவாளிகள், வன்கொடுமை சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்ப இப்ப இங்கதான் வருது, தொடர்ந்து சுத்தி இந்த இடத்துல வந்து நின்னுச்சு இன்னைக்கு. அப்போ இங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்றாங்க, ஒரு கோணத்தை உருவாக்குகிறார்கள். அதை யாருன்னா பாதிக்கப்பட்டவர்களே வந்து குற்றவாளிகளாக மாற்றுகிற ஒரு இடத்துல வந்து நிக்குது. சோ இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நமக்கு என்ன சவால் இருக்கு? இத நம்முடைய சக நண்பர்கள் கிட்ட எப்படி நம்ம வந்து பேச போறோம்? எப்படி இத டிஸ்கஸ் பண்ண போறோம்? சோ இங்க வந்து எல்லாருமே வந்து தலித்துகள் மட்டும் இல்ல அப்படின்றது நான் முழுசா நம்புறேன். நிறைய நான் தலித் தோழர்கள் நம்ம வந்து இருக்கிறோம். சோ இத நம்ம வந்து புரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம்ல இத பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரசுக்கு எதிரா இங்க வந்து குரல் கொடுப்பதே வந்து குற்றம்னு நினைக்க கூடாது. இந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசு மாற்றம் அடைந்து இந்த அரசு வேணும்னு எல்லாரும் விரும்பினவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பற்றி நம்ம வந்து முன்வைக்கிறப்போ அந்த பிரச்சனையுடைய சாரத்தை, பிரச்சனைக்குள்ள பின்புலத்தை சரியா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை இங்க இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் இங்க இருக்கிற அரசும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ற இடத்துக்கு மூவ் ஆகணும். அதை விட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு தவறாகவும் குற்றமாகவும் ரொம்ப ப்ரிவென்டாவும் பார்த்தோம்னா இங்க ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல இங்க. அப்போ வந்து கேள்வி கேட்கிற எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வைக்கிறது, இவர்கள் இதனால் செயல்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மோசமான சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய இல்ல இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயும் நான் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே ஆர்டிஸ்ட் இது மாதிரி ஒரு ஜோனு இந்த மாதிரி தலித் சுபையா மாதிரியான ஒரு பேரறிஞருடைய ஒரு நிகழ்வுல நம்ம வந்து கூடுறப்போ இன்னைக்கும் இருக்கிற அவர் காலத்துல எந்த அளவுக்கு வீரியமா இந்த சாதியை எதிர்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை எதிர்த்து பாடிக்கொண்டிருந்தாரோ அதை விட வீரியமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கடந்த 4 நாள் 5 நாள்லாம் வந்து ஒரு worst எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு நேத்து காலையில எழுந்து பார்த்தா தேனியில ஒரு பையன் வந்து செத்துட்டான். அவன் அந்த டாய்லெட்ல வந்து அவ்வளவு ரத்தம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனை வந்து வாங்காம போராட்டிட்டு இருக்காங்க மக்கள், அந்த உடலை வாங்காம. புரியல இது இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னா இது வந்து ஒன்லி தலித்ஸ் மட்டும் பேசினா இது வந்து சரியாயிடுமானா கிடையாது. நான் தலித்ஸ் வந்து உள்ள வரணும். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற கூடிய அடையாளங்களை விட்டு நம்ம வெளிவரத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்ப இந்த இருக்கிற சாதி அடையாளங்களை தயவு செஞ்சு உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க குடும்பங்கள் சாதியா இல்லைன்னு, உங்க குடும்பங்கள்ல சாதி பிரைடு இல்லைன்னு, உங்க உறவுகள் சாதியா இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியா இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில நீங்க பேசுறீங்க இப்ப எல்லாம் ஜாதியை பாக்குறது இல்லைன்னு? ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பத்தியே பேசிட்டு இருக்கிற? இப்ப எல்லாம் ஜாதின்றது ஒண்ணுமே இல்லை, எப்படி நீங்க சினிமாவில கொண்டு வரீங்க? நீங்க ஏன் பாட்டுல வைக்கிறீங்க? நீங்க ஏன் அதுல வைக்கிறீங்க? புரியல. ஏ ஒரு உண்மையா புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்கள் அறிவுடையவர்கள் தானே இருக்கிறீங்க, கான்சியஸோட தானே இருக்கிறீங்க, ஒரு தொடுதல் உணர்வோடு தானே இருக்கிறீங்க. ஒரு பேசுறது உங்களுக்கு வந்து கேக்குது இல்ல, உங்களால பேச முடியுது இல்ல. அப்போ ஒரு பிரச்சனையா புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இங்க வந்து எதிர்த்தரப்பு நீதான் குற்றவாளி அப்படின்ற இடத்துல நம்ம இங்க பேசவே இல்லை. இதோட சென்சிட்டிவ்னஸ் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் வந்து தலித் இளைஞர்கள், அதாவது ஒரு பையன் வந்து அவன் வந்து மலேசியாவில் இப்ப வந்து படிக்க போறான். இதே அரசால வந்து அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அவன் போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றான், ஆனா என் ஊருக்குள்ள என்னால போக முடியலன்னு சொல்றான். சின்ன பையன் அவன். ஏன்னா அவங்க அப்பா அவனை அடிச்சு மண்டையில அடிச்சு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் ரெக்கவரி ஆகாம அவங்க அப்பா இருக்காரு. அவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறான். அந்த வேதனைக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்கு? வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலாம்னு என்னால சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லுவேன்? நீ எங்கடா போற? படிக்க தானடா போற, நீ போ மலேசியா போ. அந்த நீ அவன் இத்தனைக்கும் வந்து பிஹெச்டி பண்ண போறான்னு நினைக்கிறான் அவன். அவன் வந்து அந்த அவன் என்ன பாதிக்கப்பட்டான்னா அந்த துறையிலேயே வந்து போயிட்டு அந்த நரம்பியல் சம்பந்தமா வந்து அவன் வந்து பண்ண போறான் அவன். சோ அவன்கிட்ட அதை தான் நம்மளால சொல்லி அனுப்ப முடியுது. அப்போ பிரச்சனையே இல்லையா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்ப எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்விதான் எங்களுக்கு வருது. அப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா
நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? சோ வருகிற 26 எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வருது. சோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்ப உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஒரு வடிவம் இருக்கும்ல. சோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா, இல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்க இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுல வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ள ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். RSSக்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரவாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம். ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகள் கிட்டே அம்பேத்கர் பத்தி சொல்றோம். அம்பேத்கர் என்ன பேசினார், வாசப்பர் என்ன விரும்பினாரு, இந்த சமூகத்தை என்ன மாற்றம் அடைய செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றோம். படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களை. ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து புத்தரை வந்து பிரைஸ் பண்றோம், கொடுக்குறோம். புத்தரை கொடுக்குறோம், அம்பேத்கரை கொடுக்குறோம், புத்தகங்களை கொடுக்குறோம். இது ஒரு கல்ச்சராவே இருக்குங்க. இங்க வந்து தப்பே இல்லையா, இங்க எவனுமே இல்லையா இருக்கிறார்கள், ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதை மீறி ஒரு கல்ச்சராவே இங்க வந்து இந்த சாதிக்கு எதிராகவும் இங்க இருக்கிற இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பினத்துக்கு எதிராகவும் அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற தோழர்கள் இல்லையா, உடனே கேள்வி கேட்பாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்ல, இருக்கிறீங்க. பட் ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையுடைய வீரத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அம்பேத்கர் படிப்பங்களை ஊர் தெருவில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நமக்குள்ள வந்து சாதி வேறுபாடோட இங்க வந்து அசமத்தோட வாழ்ந்துருக்கணும்னு நம்ம விரும்புறோம்? இன்னும் எத்தனை நாளுங்க? எத்தனை பேர் ஊர் தெருவுல இருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியா இருக்குது, காலனியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒண்ணு சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பாக்குறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்ப புரிய போகுது? புரியாது. அது தனியா அப்படி நிக்க வச்சு, தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண பொதுவை வந்து பயன்படுத்துறதுல இருந்து பல சிக்கல்கள் இருக்கு. நகரத்துல வந்து அப்படி நம்மளால வந்து வெளிப்படையா பாத்துட முடியாது. வெறும் என்ன சொல்றது, விசிபிளா இல்ல. இங்க ரொம்ப ரொம்ப விசிபிளா இங்க சென்னையில பக்கத்துல வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்கு. இங்க ரொம்ப விசிபிளா இருக்கு. அப்போ முதல்ல இங்க இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி அதான் சொல்றேன். சாதி சாதி சாதின்னு பேசிட்டே இருக்கணும். உன்னால அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் பேசிதான் தீருவேன். ஏன்னா அதனால நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கு பதில் வெட்டப்படுறான். அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்ப நான் பேசாம வேற யார் பேசுறது? நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது? சோ இத புரிந்து கொள்ள அட்லீஸ்ட் வேண்டுகோளே இதுதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதான், நாம இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதான் இத எப்படி சால்வ் பண்ணலான்ற இடத்துக்காக போய் நகர முடியும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லை. இங்க இது இப்படி ஒரு பொய்யை வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு மாயை. இது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எப்பவே ஒழிஞ்சிச்சு. ஒழியில ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை குறித்து தான் எங்களுடைய ஆர்ட் வந்து பேசுது, எங்களுடைய வாய்ஸ் வந்து பேசுது. நாங்க அதை தொடர்ந்து வந்து பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் பேச வேண்டிய தேவை இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கு. அப்படிதான் யாழி உள்ள வந்திருக்கு. அப்படிதான் நிறைய நிறுவனங்கள் உள்ள வந்திருக்கு. இப்ப நீலம் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்றாங்கன்னா இதெல்லாம் தெரியாமல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தெரியாம நிறைய பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு அவசியமே இல்லை. திரைப்படங்களா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நீலம் கண்டென்ட்ல வந்து இந்த மாதிரியான கதை அமைப்புகள்ல வந்து உள்ள சேர்ந்து ஒர்க் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதை மீறி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நீலம். ஏன்னா இந்த கருத்தை புரிந்து கொண்டிருக்கிற நிறைய நாந்தலி தோழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அம்பேத்கரத்தை சரியாக புரிந்து கொண்ட நிறைய தோழர்கள் எங்க கூட இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துதான் இதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இருந்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி திருப்பி மேலிருந்து கீழே பாக்குறது, கீழே இருந்து மேல பாக்கணும். இதோட பெர்ஸ்பெக்டிவ் பயங்கர வித்தியாசமானது. மேல இருந்து பாக்குற கோணமும் கீழே இருந்து பாக்குற கோணமும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கீழே இருந்து பாக்குறப்போ இப்படி இருக்கும் இமேஜ், மேல இருந்து பாக்குறப்போ இப்படி இருக்கும். அதுவே வந்து அப்ப இந்த இமேஜை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்த வேண்டிய தேவை இருக்கு. நம்ம மேல ஏற வேண்டிய தேவை இருக்கு. மேல ஏறி இந்த பள்ளத்தை வெட்டி நிரப்ப வேண்டிய தேவை இருக்கு. சோ அதை நிரப்ப வேண்டிய தேவையை இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் சரியா செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்து வெளியில் இருக்கிற தோழர்கள், இதன் மீது முரண்பாடு உள்ள தோழர்கள் அண்ட் இதுல எதிர்கருத்து உள்ள தோழர்கள், இவர்களுக்கு வந்து போய் சேரணும்னு தான் இந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். பொதுவா என்ன சொல்றது, நான் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய
என் குரல் மாதிரியே வந்து அறிவு வந்து பயங்கரமா ஃபாஸ்டா அதே பேசிட்டு இருந்தான். என்ன மாதிரியே இருக்கிறான். இன்னொரு 3 வருஷத்துல கொஞ்சம் பக்குவப்பட்டுருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் லைட்டா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறான். சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்மளாம் எவ்வளவு நாளும் தாங்குவோம். ஏன்னா வந்து அப்படியேப்பட்ட பரம்பரையில இருந்து வந்திருக்கிறோம். அதனால வந்து அடி வாங்க தாங்குறதும் சரிதான், திருப்பி கொடுக்கறதும் சரிதான். வெயிட்டா கொடுத்துடணும், அதுதான் மேட்ரு. அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து பண்ண போறோம். நிறைய ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் வந்து உண்மையிலே சுபையா தலித் சுபையா தோழர் அவர்களுக்கு உறுதுணையா இருந்த அவர்களுடைய தோழர்களை பார்க்குறப்போ உண்மையிலே பயங்கரமான மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த கலைஞர்களை நம்ம தவற விட்டுட்டோம், அவங்க வாழும் காலத்திலேயே நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டோன்ற ஒரு பெரிய குற்ற என்ன சொல்றது, ஒரு மாதிரி பயங்கர கில்ட்டியா இருக்கு இதை பார்க்குறப்போ. அண்ட் வந்து நீலம் வந்து ரொம்ப சீரியஸா இதை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தோழர்களை வந்து இன்னும் வந்து ஸ்டேஜுக்கு உள்ள கொண்டு, அதாவது கவனிக்கப்படாத நிறைய தோழர்கள் இது மாதிரி இருக்கிறாங்க, நல்ல பல கலை வடிவங்கள்ல இருக்கிறாங்க. அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். உங்களுக்கு தெரிந்த தோழர்களை வந்து நீங்க நீலங்க வந்து நீங்க சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு முறை நிகழ்வுகள் நடக்கிறப்ப வந்து அவர்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சரியான வகையில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா நான் வந்து பாக்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு தலித் சுபையா தோழர்களை நம்ம வந்து இழந்துட்டோம். பல தலித் சுபையா தோழர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்களை வந்து மக்களுடைய நெருக்கமா அசோசியேட் பண்ற அளவுக்கான ஒரு வேலையை நம்ம வந்து செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்வுல உங்ககிட்ட வந்து நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி.